ஆனால் நல்லது தானே. காரணம் என்ன, டிஐபிஆர், தமிழ்நாட்டில் டிஐபிஆர்னு அமைப்பு இருக்குது. ப்ரெஸ் மீட்டில் என்ன 7 நிமிஷத்துக்கு மேலே போட்டிங்கன்னா டிஐபிஆரில் இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் உங்கள் எடிட்டருக்கு ஃபோன் பண்ணுவார். ஏன்னா அண்ணாமலை 7 நிமிஷத்துக்கு மேலே காமிச்சிருக்க, உங்கள் எடிட்டர்கிட்ட கேளுங்க. போய் பேப்பரில் நியூஸ் போட்டால் டிஐபிஆர் அந்த பையன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூப்பிட்டு கேட்பார், என்ன இவ்வளோ பெரிய போஸ்ட் கொடுத்துருக்கேன். போன வருஷம் டிஐபிஆர்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி பார்த்தேன். எவ்வளவு டிவி சேனலுக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்க. சில டிவி சேனலுக்கு 6 கோடி, சில டிவி சேனலுக்கு 31 லட்சம் எல்லாம் கொடுக்குறானே. ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டி ஆக்டில் இருக்குது, நீங்கள் எப்போ வாங்கிக்கலாம். ஒரு நியூஸ் பேப்பருக்கு 8 கோடி, இன்னொரு நியூஸ் பேப்பருக்கு 44 லட்சம். சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த 44 லட்சம் வந்தவங்களுக்கும் 8 கோடி வந்தவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. தினகரன் என்ன சப்ஸ்கிரிப்ஷன், தினகரன் எவ்வளோ ஆடு டிஐபிஆரில் வாங்குதுன்னு பாருங்கள். முரசொலி என்ன ஆடு வாங்குறதுன்னு பாருங்கள். நீங்கள் ஒன்றுமே இல்லை, டிஐபிஆரில் 2020, 21, 22 உங்கள் டிவி சேனல் உங்கள் நியூஸ் பேப்பருக்கு தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க. பட்ஜெட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க. இங்கே வந்தவங்க யார் அதிகமாக கேள்வி கேட்குறாங்களோ அவங்க டிஐபிஆர்லேருந்து அந்த சேனலுக்கு அதிகமாக பணம் வந்திருக்கும். சிம்பிள் லாஜிக். 19 குற்றச்சாட்டு வைக்கல, நீங்க தான் 19 வைக்கிறீங்க, நான் வைக்கல, நீங்க வைக்கிறீங்க. 19 நான் வைக்கல, நீங்க தான் வைக்கிறீங்க. கொலையாளின் குற்றச்சாட்டு வச்சது நீங்க. கொலையார் டிஐபிஆர் ஆதாரத்தை ஒரு நிமிஷம், டிஐபிஆர் ஆதாரம் கம்பு சூத்திரம் இல்ல தலைவரே, அது பப்ளிக் டாக்குமெண்ட். ஹலோ மிஸ்டர் புதிய தலைமுறை, அது பப்ளிக் டாக்குமெண்ட். டிஐபிஆர் ஆதாரம் ஏங்க, ஜேர்னலிஸ்டா நீங்க ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்க. வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சம் மாதிரி வேலை செய்யுங்க. அதையும் நான் தான் ரிலீஸ் பண்ணுமா, நீங்க டிஐபிஆர்ல போய் நீங்க வாங்க மாட்டீங்களா? நீங்க வாங்க மாட்டீங்களா? நீங்க ஜேர்னலிஸ்ட் எதுக்கு இருக்கீங்க நீங்க? ஒரு நிமிஷம், உங்களுக்கு இப்ப புதிய தலைமுறையில இருந்து போன் பண்ணாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு இப்ப புதிய தலைமுறையில இருந்து போன் பண்ணாங்க. நீங்க போன் எடுத்து பேசி போன் கொடுங்க. ஒரு நிமிஷம், வீராப்பா பேசிட்டு இப்பதானே பார்த்தேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஆதாரத்தை பிஜிஆர் தான் கொடுக்குறேன். நீங்க போய் டெலிகாஸ்ட் பண்ணுங்க. 30 மினிட்ஸ் நீங்க டெலிகாஸ்ட் பண்ணுங்க. நான் இதுக்கு ஒரு நிமிஷம் போன் உங்களுக்கு சம்பளம் புதிய தலைமுறை நீங்க வாங்குறீங்க, நான் சம்பளம் வாங்கல. இருங்க ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. சம்பளம் நீங்க வாங்குறீங்க. பிரஸ் மீட் ஒரு நிமிஷம். யாரு போன் பண்ணா? யாருக்கு போன் பண்ணா? யார் பாக்குறது இல்ல. யார் போன் பண்ணா? போன் யாரு பண்ணா? என்ன புதிய தலைமை என்ன அடிச்சிருக்கீங்க? அஜெண்டா ட்ரிவனா வருவீங்கன்னு அப்படியே பயப்படணுமா? என்ன நீங்க போட்டா பயப்படணுமா? என்ன பயந்தாலும் நினைச்சீங்களா? இல்ல டிவி காரங்க பயமுறுத்திடுவீங்களா? இந்த வேலை எங்கிட்ட வச்சுக்காதீங்க. என்ன பண்றீங்க? இந்த வேலை வச்சுக்காதீங்க. சும்மா நீங்க டிவில போட்டா நான் பயந்துருமா? இந்த வேலை வச்சுக்காதீங்க. எவனோ செங்கூர்ல அவன்கிட்ட போய் இந்த வேலையை காட்டுங்க. இந்த வேலை எங்கிட்ட வச்சுக்காதீங்க. புரியுதா? இந்த வேலை எங்கிட்ட வச்சுக்காதீங்க. என்ன எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன், நீ போடுறியா? புதிய தலைமுறையில போடுறியா? என்ன புதிய தலைமுறையில போடுறீங்களா? நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. பிரஸ் மீட் கூட சேம்பருக்கு வாங்க, நான் கொடுக்குறேன். நீ போன் 1 மணி நேரம் போன் செக் பண்ணு. ஒன்னு டிஐபிஆர் இருந்து கூப்பிட்டாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் மிரட்டினா இந்த ரேலா கூட 1 மணி நேரம் போடுங்க. திமுக அமைச்சர் மீது ஒரு செக்ஸ் டேப் வந்துச்சு லாஸ்ட் 1 வருஷத்துல. 2 நாள் ஓடிச்சு. டிஐபிஆர்ல இருந்து கூப்பிட்டு சொன்னாங்க அதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு. அது அப்படியே காணாமல் போயிடுச்சு. அதுவே நான் ரீரிலீஸ் பண்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ரிலீஸ் பண்றேன், நீங்க போடுறீங்களா? சொல்றேன். அதே கேள்வி. திமுக அமைச்சரின் மீது சிட்டிங் அமைச்சர், இன்னைக்கு சிட்டிங் மினிஸ்டர் மேல ஒரு செக்ஸ் டேப் வந்துச்சு. 48 ஹவர்ஸ்க்கு மேல நீங்க யாரும் போடல. நான் கொடுக்குறேன், போடுறீங்களா? சோர்ஸோட கொடுக்குறேன். இந்த கதையெல்லாம் கிட்ட விடாதீங்க. நான் சொல்றது வெரி சிம்பிள். அதாவது அவங்களுக்கு ஒரு நியாயம், இன்னொரு கட்சிக்கு நியாயம் இல்லை. டிஎம்கேவை பொறுத்தவரை எந்த மாதிரி கட்சின்னு எல்லாத்துக்குமே தெரியும். டிஎம்கேனுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அந்த கட்சி பெண்களோடு எப்படி நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அசம்பிளியில் யாரோட சீலையை பிடிச்சி யார் உருவுனா? எங்க தலைவர் நீங்க தான் நிறைய பேசுறீங்களா, சொல்லுங்க. அசம்பிளியில் யாரோ ஒருத்தர் முடிய பிடிச்சி கலைச்சாங்கல்ல, பாவாடை நாடாவை அவிழ்த்து பார்த்தால் தெரியும் சொன்னது யாரு? சொல்றது கேளு. சீலை மேல கை வச்சது யாரு? சீலை மேல அப்படியே சொல்லுவாரு. நான் யாரு பேர் சொல்ல, நீங்க தான் துரைமுருகன் பேர் சொல்றீங்க. நான் ஒரு பேர் சொல்றேன். கொலை நீங்க சொன்னீங்க துரைமுருகன். பாவாடை நாடாவை அவிழ்த்து பார்த்தால் தெரியும்னு சொன்னது யாரு? ஒரு பெரிய தலைவி அவங்களுடைய சேலை மேல கை வச்சது யாரு? முடிய களைச்சு விட்டது யாரு? பேசுவோம் ஹிஸ்டரி எல்லாம் பேசுவோம். அதனால தான் என்ன சொல்றேன், டிஎம்கே சிட்டிங் மினிஸ்டர் செக்ஸ் டேப் இருக்குன்னு வந்துச்சு, எல்லா யூடியூப் சேனல்லையும் வந்துச்சு.
ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது, இதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் பேசக்கூடாது. இது நான் சொல்றது கேளுங்க, நான் ஹிஸ்டரியில இருந்து பேசுறேன் கேளுங்க. நான் தான் பிரச்சனை சொல்றேன். அது எல்லாமே இங்க பாருங்க, உங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமானே, பத்திரிகை வேலையும் ஒரு நிமிஷம் சொல்றது தமிழ்நாட்டுக்கே தெரியும், கொஞ்சம் கூலாரு, தமிழ்நாட்டுக்கே தெரியும். போட்டீங்கன்னா உங்க நிறுவனம் இருக்குமா? தமிழ்நாடு கேபிள்ல உங்க நிறுவனம் கடைசிக்கு போயிடும். போட்டீங்கன்னா தமிழ்நாடு கேபிள்ல நீங்க நியூஸ் சேனலா இருந்தா கடைசி, என்டர்டெயின்மெண்ட் சேனலா இருந்தா கடைசி. டிஐபிஆர்ல 20 லட்சம். நான் தப்பு பண்றேன்னு சொல்லவே இல்லை. இங்க வர்றவங்க எல்லாமே கட்சியில யாரோ சொன்னாங்கன்னு தூக்கிட்டு வர்றீங்க. இந்த தைரியம் உங்களுக்கு போய் திமுக காரங்கிட்ட கேள்வி கேட்கிற தைரியம் இருக்கா? திமுக காரங்கிட்ட கேள்வி கேட்கிற தைரியம் இருக்கா உங்களுக்கு? எங்க உங்க தைரியம்? தமிழாலயத்துக்குள்ள வந்தா மட்டும் எக்ஸ்ட்ரா தைரியம் வந்துருது. எங்க கேட்டிருக்கீங்க நீங்க? எந்த சேனல்ல நீங்க உள்ள வாங்க தலைவர்? ஜேடி வெளியிடுவீங்க, உங்களுக்கு எப்படி இருந்தாலும் கீழே தான் வச்சிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை என்ன சொல்றது கேளுங்க. ஒரு நிமிஷம், எனக்கும் புதிய தலைமுறைக்கும் பிஜிஆர், எனக்கும் அண்ணனுக்கும் வீடியோ, 2 பேரும் முடிச்சுட்டு உள்ள வர்றீங்க, பஞ்சாயத்து உள்ள வச்சுக்கோங்க. உள்ள வர்றீங்க, பஞ்சாயத்து உள்ள வச்சுக்கோங்க. வாங்க பஞ்சாயத்து வச்சுக்கோங்க. சொல்றது கேளுங்க தலைவரே, ஒரு நிமிஷம். ஜெயா டிவி அண்ணன் உங்க தலைவர்கள் இருக்காங்க, அவங்கள போய் பேட்டி எடுத்து அவங்க சூப்பர் தலைவர்னு போடுங்க. உங்க வேலை அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு ஒரு நிமிஷம். இந்த கட்சி சேனல் நடத்துறவங்க எங்கிட்ட பேசாது, சொல்றது கேளுங்க. இந்த கட்சி சேனல் நடத்துறவங்க எங்கிட்ட பேசாது, கட்சி சேனல் நடத்துறவங்க பேசாது. நீங்க போய் உங்க கட்சி நடத்துற தலைவரை போட்டு நல்ல தலைவர் அண்ணே இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்னை கவர் பண்ணுங்க. ஜெயா டிவி அண்ணே வேண்டானா போங்க. நான் உங்களை என்னை கவர் பண்ண முடியும்னா போங்க. நான் உங்க காலில் விழுந்தெல்லாம் கேட்கல. உங்களுக்கு அதே தான் சொல்றேன்னா தலைவரே, நீங்களும் அப்பப்ப தூக்கத்தில் இருக்கீங்க. ஒரு நிமிஷம், எந்த ஆதாரத்தை வெளியில்ல? பிஜிஆர் எனர்ஜி டாக்குமெண்ட் வெளியில்ல. ஒரு நிமிஷம், பிஜிஆர் எனர்ஜி டாக்குமெண்ட் வெளியில்ல. தலைவர் நிமிஷம் சொல்றது கேளுங்க. பிஜிஆர் எனர்ஜி டாக்குமெண்ட் நீங்க பார்க்கல, நீங்க அதை முடிச்சுட்டு என் கூட உள்ள வர்றீங்க. ½ அன் ஹவர் உங்க டிவியில நான் கொடுக்குற எவிடன்ஸ் மட்டும் போடணும். பெட்டா ஓகே. உங்க எல்லாருக்கு முன்னாடி இவர் சொல்றாரு, உங்க டிவி பேர் சொல்லுங்கன்னா புதிய தலைமுறை டிவி சேனல். இப்போ உள்ள வருவாரு. பிஜிஆர் நான் கொடுக்குற டாக்குமெண்ட்டை ½ அன் ஹவர் எபிசோட புதிய தலைமுறை போட்டுட்டு வந்து நீங்க அடுத்து பேசுங்க. உங்களுக்கு டிஐபிஆர் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், எல்லா பிரஸ் முன்னாடி கமிட் பண்றேன். நான் டாக்குமெண்ட் கொடுக்குறேன். நீங்க பிடியில் ½ அன் ஹவர் போடணும். புதிய தலைமுறையில் நீங்க போடாம ஒரு கட்சிக்கு ஜிங்ஜா அடிச்சுட்டு இங்க வந்து பத்திரிகை ஆட்டில் நின்று நான் கேட்கக்கூடாது. ஒரு நிமிஷம், நான் பிஜிஆர் ஆதாரம் கொடுக்கல, பிஜிஆர் ஆதாரம் கொடுக்கல, பிரஸ் மீட்ல கொடுக்கல. நீங்க போட்டீங்களா? நீங்க எங்க போட்டீங்க? சும்மா வந்து கேள்வி கேட்கன்னு கதை விட்டுருக்கீங்க. எங்க போட்டீங்க? பிடியில எங்க போட்டீங்க? ஆதாரத்தையா போடுறீங்க? முதலமைச்சர் டீ குடிச்சாரு, முதலமைச்சர் காஃபி குடிச்சாரு, முதலமைச்சர் வந்து குட்டியாக்காரன் நடிச்சாரு. ஒரு நிமிஷம், முதலமைச்சர் குட்டியாக்காரன் நடிச்சாரு, முதலமைச்சர் சைக்கிள்ல போறான்னு தானே போடுறீங்க. எங்க போட்டீங்க உங்க டிவியில? சரி, நீங்க பத்திரிகையாளர் நண்பர் முன்னாடி ஒத்துக்கிட்டீங்க ½ அன் ஹவர் எபிசோடு போடுறேன்னு. நீங்க வாங்க நான் கொடுக்குறேன். நீங்க ½ அன் ஹவர் போடுங்க. ஃபர்ஸ்ட் பிஜிஆர் கவர் பண்ணுங்க. பிஜிஆருக்கு அப்புறம் ஒன்னொன்னா 30 மினிட் எபிசோட் புதிய தலைமுறையில. ஃபர்ஸ்ட் பிஜிஆருக்கு பந்தயம் வச்சுக்குவோம். அண்ணே பேச்சு முடிஞ்சது, அவர் வர்றாரு, நான் ஆதாரம் கொடுக்குறேன். பிஜிஆரை பத்தி 30 மினிட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஷோ புதிய தலைமுறையில போடுறாரு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஊழலா பிடியில் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. டாக்குமெண்ட் கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. ஒரு நிமிஷம், மஸ்தான் அவங்க கொலைன்னு யார் சொன்னாங்கன்னா போலீஸ் சொன்னாங்க. ஈஷால் நடந்தது கொலைன்னு யார் சொன்னா? நீங்க சொல்றீங்க. புதிய தலைமுறை நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க கொலைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. ஒரு நிமிஷம், நீங்க அமைதியா, நான் பாத்துக்கிறேன். கொலைன்னு ஏன் பயன்படுத்துறீங்க? கொலைன்னு இந்த கேஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா? நீங்க பாத்தீங்களா கொலையாளி உங்களுக்கு தெரியுமா? இல்ல கொலைங்கிற வார்த்தையை பத்திரிகையாளர் நீங்க பயன்படுத்துறீங்க. ஏன் பயன்படுத்துறீங்க? ஒரு நிமிஷம், கொலைங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க. புதிய தலைமுறை ஜேர்னலிஸ்ட் நீங்க பயன்படுத்துறீங்க. ஏன் பயன்படுத்துறீங்க? கொலைன்னு தானே பயன்படுத்துறீங்க. ஒரு நிமிஷம், அரசியல்வாதி நீங்க சொல்லல, நீங்க ஈஷால கொலை நடந்திருக்குன்னு பத்திரிகையாளரா சொன்னீங்க. இப்ப கொலையாளியோட உங்களுக்கு தொடர்பு இருக்கா? இல்ல, நான் அதே கேள்வி கேட்கிறேன். இதுக்கு ஒன்வே இல்ல, இந்த வண்டியில் 2 பேர் ஏறலாம். உங்களுக்கு கொலையாளியோட தொடர்பு இருக்கா? உங்களுக்கு கொலையாளியோட தொடர்பு இருக்கா?
புதிய தலைமுறைக்கு இருக்கா? புதிய தலைமுறைக்கு இருக்கா? லாஜிக்கா பேசல. நீங்க கொலைன்னு சொன்னீங்க, நீங்க கொலைன்னு சொன்னீங்க, பதில் நான் சொல்றேன். மஸ்தான் கொலைன்னு காவல்துறை சொல்லியிருக்கு. நீங்க பத்திரிகையாளர் உட்கார்ந்து நீங்க கொலைன்னு சொன்னா அதுக்கு நான் பதில் சொல்லணுமா? அதுக்கு நான் பதில் சொல்லணுமா? நீங்க அரசியல்வாதி சொல்ல, நீங்க வந்து புதிய தலைமுறை ரிப்போர்ட்டரா நீங்க கொலைன்னு சொன்னீங்க. அரசியல்வாதி எங்க சொன்னா? நீங்க சொன்னீங்க. அலிஷா அப்துல்லா என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க? யார்ட்ட வச்சாங்க? உங்க பேர் என்ன? உங்க சேனல் பேர் என்ன? சொல்லுங்க. மக்கள் தெரியணும்ல, மக்கள் பார்க்கணும்ல, மக்கள் பார்க்கணும்ல. இவரு சொன்னாரு புதிய தலைமுறை, இவரு சொன்னாரு ஜெயா டிவி, இவரு சொன்னாரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா. பதில் சொல்றேன். நீங்க சொன்ன நீங்க சொல்லுங்க. யார் அஜெண்டா ட்ரிவன் ஜர்னலிஸ்ட் பார்க்கணும்? யார் அஜெண்டா ட்ரிவன் ஜர்னலிஸ்ட் பார்க்கணும்? உங்க பேர் என்ன? என்ன சேனல்? எந்த சேனல்? எந்த சேனல்? எந்த சேனல்? எந்த சேனல்? எந்த அதனால யூடியூப் சேனலா? ரூட்ஸ் ஒன்று இருக்கா? சப்ஸ்கிரைபர்லாம் இருக்காங்களா? அண்ணே ஒரு நிமிஷம் தலைவரே, எல்லாரும் சண்டை எங்கிட்ட தான் போடணும்.